ஜர்தோசி ஒர்க் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஜர்தோசி எடுத்திருக்கேன். நீடியில் கொஞ்சம் பத்துற அளவுக்கு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நீங்களும் இப்படியே எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கீழே நரம்பு இருக்கு, நரம்பு லாக் போட்டு எப்பயும் போல எடுத்துட்டு இப்படி ஜர்தோசியை உள்ள தள்ளிட்டு சென்டரா குத்துங்க. ஜர்தோசியை சென்டரா குத்திட்டு இப்படி மெதுவா எடுத்தீங்கன்னா வரும். வெளியே வந்துருச்சா? வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜர்தோசி முடிகிற இடத்துல இப்படி குத்துங்க. திரும்பவும் அடுத்த ஜர்தோசி எடுத்துக்கலாம். ரொம்ப பொறுமையா பண்ணுங்க. அடுத்த ஜர்தோசி எடுத்துட்டு இப்படி நல்லா உள்ள தள்ளிட்டு இப்படி நல்லா ஒட்டுற அளவுக்கு பண்ணிட்டு சென்டரா குத்துங்க. திரும்பவும் இப்படி மெதுவா எடுத்தீங்கன்னா வரும். இப்ப திரும்பவும் இதோட கண்டினியூஸா ஜாயின் போடணும். அதுக்கு நம்ம என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணணும்னா, இப்படி நரம்ப இழுத்துட்டு நல்லா உள்ள ஒட்டி தள்ளிடுங்க. ஒட்டி தள்ளிட்டு நரம்ப கொஞ்சம் கீழே இழுத்தீங்கன்னா நல்லா ஒட்டிடுவோம். நம்மள ஜாயின் போட்டதே தெரியாது. ஒட்டிட்டு திரும்ப சென்டரா அப்படி குத்திட்டு இப்படி மெதுவா எடுக்கணும். மெதுவா எடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். திரும்பவும் அதுக்கு பக்கத்துல ஒரு லாக்கு போட்டீங்கன்னா இப்ப இந்த இடத்துல பாத்தீங்களா, கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. நம்ம ஜாயிண்ட் எப்படி போட்டிருக்கோன்றதே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு லாக் போட்டு திரும்ப அடுத்தது போட்டு திரும்ப இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணுங்க. இப்ப அடுத்தது எப்படின்னு குட்டியா நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இந்த 2 ஜர்தோசி எப்படி ஒட்டுச்சுன்றத நான் காமிக்கிறேன். இப்ப பாருங்க. இப்படி எடுத்துட்டோம். இதுல பிடிச்சிட்டு இப்படி தள்ளிட்டு கொஞ்சம் இப்படி நீங்க லூஸ் விட்டு குத்துனாலும் இதாயிரும். நல்லா இப்படி இழுக்கணும். இப்படி இழுக்கணும். நல்லா நரம்பு இப்படி இழுத்துட்டு ஒட்டிட்டு இப்படி லாக் போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல கேப்பே இருக்காது. ஒரே லைனா மாதிரி தானே தெரியுது. இதுதான் வந்து ஃபினிஷிங்கா இதே மாதிரி நரம்பு நல்லா இழுத்து இழுத்து ஒட்டி போட்டீங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து ஃபினிஷிங்கா வந்துடும். ஜர்தோசி வந்து இப்படிதான் போடணும். ரொம்ப கவனமா எடுங்க. சென்டரா உள்ள குத்தி எடுக்கும் போதும் கவனமா எடுங்க.